வெயில் பயங்கரமா அடிக்கி. நம்ம வேணா ஆத்துக்கு போயிட்டு வருவோமா, இல்லாட்டி கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வருவோமா? உனக்குன்னா டீ தானேனா ரொம்ப பிடிக்கும். டீ வேணா குடிப்போமா? வாங்க அம்மா வாங்க. உங்களுக்கு துணி துவைக்கிற சோப்பு வேணுமா? என்னம்மா நீங்க புதுசா ரிவர்ஸ்ல வரீங்க? அது வேணுமா, இது வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அதுல இருக்கட்டும், எதுக்கு புதுசா ரிவர்ஸா வரீங்க? முன்னாடி தானே போவீங்க வண்டி எடுத்துட்டு. ரிவர்ஸ் அதுக்கு என்ன? சரி சரி, எங்களை பார்த்த உடனே ரிவர்ஸா வந்திருக்கீங்க போல. சரி, இடமோ ஒன்று என்ன பாத்திர கலோட சோப்புல வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன சோப்பு வேணும்னு சொல்லுங்க. அது பாத்திரம் கழுவுற சோப்பா இல்லையான்னு நான் அப்புறம் சொல்றேன். எனக்கு குளிக்கிறதுக்கு இந்த லெமன் சோப்பு சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். அம்மா நான் இந்த லெமன் சோப்பு எடுத்துக்கிறேன். சரி, அந்த லெமன் சோப்பு இப்போதான் புதுசா வாங்கிட்டு வந்தோம். விம்மாமே நாங்களே இதை போட்டு குளிச்சுவோம். திரும்ப நாங்களா இதான் போட்டு குளிப்போம். பார்க்க பாத்திரம் கழுவுற சோப்பு மாதிரி இருக்குங்க. இதை பாத்திரமும் கழுவிக்கலாம், உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம். ஆமாம்மா, எனக்கு பார்த்தோன்னே இது பாத்திர கழுவுற சோப்பு மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் துணி துவைக்கிற சோப்பு எனக்கு தேவை. இந்த 2 கொடுங்களேன். பவர் சோப்பு தான் சூப்பரா இருக்கும். பவர் கொடுங்க. 1 போதும். இது நீங்க உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம். இது உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாமா? ஏமா சரி சரி, ஷாம்பு வாங்கலாம் தான் போனோம். சரி, சோப்பே வந்துட்டு சோப்பையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஷாம்பு இந்த இருக்கு. என்ன ஷாம்பு இருக்கு? கிளினிக் இருக்கா, சிக்கு இருக்கா? என்ன சிக்கு இது? வேற ஒரு சிக்கு இல்ல, எக்ஸ்ட்ரா ஷாம்பு. இது ஸ்ட்ராங்கா இல்லங்க ஷாம்பு. நான் நினச்ச சிக்கில் க்ரீன் கலர் இல்லாட்டி எல்லோ கலர், கோல்டன் கலர், பிளாக் கலர், சில்வர் கலர் ஏதாவது ஒரு கலர் வச்சிருப்பேன்னு நினச்சேன். இது சிக்கு தான். கிளினிக்ல எழுதியிருக்குப்பா, வளராத. சிக்குக்கு தான் கிளீனிங்ல பிளஸர் வந்துட்டு அதுல. ஓ அப்படியா? சரி, அப்போ இதில் 2 கொடுத்துருமா. ஷாம்புவே கம்மியாக தான் இருக்கும், 2 கொடுத்துரு. உன்கிட்ட எவ்வளோ இருக்கு? அவ்வளோதான், 2 தான். என் ஸ்டாக்கு காலி ஆயிடுச்சோ? ஆமாம். சரி சரிம்மா, போதும். எங்களுக்கு மொத்தம் எவ்வளோ ஆச்சு? குளிக்கிறதுக்கு இன்னொன்று சோப்பு தந்துரு. அந்த அதையும் தந்துரு. உன்கிட்ட 1 தானே இருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் நாங்களே வச்சுக்கிறோம். கொடு. எவ்வளோ ஆச்சு மொத்தம் கணக்கு போடு. 50, 60, 70. இதுல 5 ரூபாய் போட்டிருக்கு சோப்புல. 1ல 5 ரூபாய் கிடையாது. ஏமாத்தாதீங்க. 5 ரூபாய் போட்டிருக்கு. மிஸ்டேக். இங்க பாரு, இதுல அம்மா பாருமா. அட ஆமா, 5 ரூபாய் தான் போட்டிருக்கு. நீங்க ஏமாத்துறீங்க. இங்க பாருங்க, 5 ரூபாய் தான் போட்டிருக்கு. இதுல பாருங்க, அந்த பாருங்க 30 ரூபாய் ஆச்சா? அப்ப எதுக்கு இங்க முன்னாடில 5 ரூபாய்னு போட்டிருக்காங்க? தெரியாம அதுல பட்டுட்டேன். இல்ல ஒன்லி கூட எழுதி இருக்கு, அதான் கேட்டேன். சரி சரி, ஓகே. எவ்வளவு 1? மொத்தமா 500 ரூபாய். 500 ரூபாயா? சரி, 500 ரூபாய் இல்ல, நின்னுங்க. ஓ, நான் அதே சேர்த்து ஆட் பண்ணிட்டேன்னா அது கிடையாது, ஷாம்பு கிடையாது. மொத்தமா 200 ரூபாய் தான். 500 200 அதை மட்டும் சொல்லுங்க. 500 போ. 500ன்னு சொன்னா 500 தருவியா? 200டா. 200. இந்த 500 மிச்சம் 300 ரூபாய் பேலன்ஸ் கொடு. எங்கிட்ட அவ்வளவு சில்லறை இல்ல. சில்லறை இல்லையா? அப்ப டிப்ஸ் ஆச்சுக்கோ. சரி, டிப்ஸ் ஆச்சுக்கோ போ. 300 ரூபாய் டிப்ஸ் ஆச்சுக்கோ போ. தேங்க் யூ. பாய் பாய். எங்களுக்கு கஷ்டப்பட்டு ஆட்டோல சோப்பு கொண்டு வந்ததுக்கு நன்றி. அதாவது வச்சுக்கோ. சரி, இவ்வளோ கண்டு கிடச்சதே. வாங்க கார் எடுத்துட்டு ஆற்றுக்கு போவோம். நான் ஒரு பெரிய வேன் அங்கே பார்த்தேன். 1 நிமிஷம் சார்க்க நாட்டை கேட்டுட்டு வரேன். அந்த வாராரு. ஆமாம், உடச்சு நான் அவனை விடவே மாட்டேன். என்கிட்ட வேலை வாங்கிட்டே வேன் தர மாட்டேக்கானா? அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்னங்க ஆச்சு? வேன் தாரேன்னு சொன்னா ஃபஸ்ட்டு பார்க் பண்ணு, நான் தாரேன். நான் தான் பார்க் பண்ணேன், தரமாட்டேன்ட்டான். எவ்வளோ கொழுப்பு இருக்குங்க. ஆமாப்பா, கொழுப்பு இருக்குல்ல. ஆமாடா தங்கம். சரி, ஏதா பஸ்ஸு ரிக்ஷா ஏதாவது பிடிச்சி போகும்டா. இந்த சோப்பை பேக் பண்ணுங்க. துணி என்னெல்லாம் அலசணுமோ எல்லாம் பேக் பண்ணுங்க. பாத்திரம் எல்லாமே வைங்க. எனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? பாத்திரம் எப்படிங்க? சாரிம்மா, தெரியாமல் சொல்லிட்டேம்மா. ஏதாவது வேன் தான் புக் பண்ணணும்னு நினைக்கேன். இது ஏதோ ஒன்று ஜனனி வேணுன்னு போட்டிருக்கு. சரி, புக் பண்ணிட வேண்டியதான். நில்லுங்க, நான் புக் பண்ணிட்டு வரேன். அங்கே வச்சு யோசிச்சு புக் பண்ணிட்டேன். சரி, புக் பண்ணியாச்சுமா. இப்போ வந்துடும் கொஞ்ச நேரத்தில். ஓ அப்படியா? ஆமாம், இப்போ வந்துடும். சூப்பருங்க. வந்தா வருதுன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு புதுசா ஒரு பொருட்காட்சி போட்டிருக்காங்க, அங்க வேணா போவோமா? நல்லா இருக்கும். அட வெங்காயம், பேராஷூட் அப்பளே சொல்லியிருக்கலாம்ல. ஏன்பா?
ஃபர்ஸ்ட் வெங்காய பஜ்ஜி மாதிரி இருந்தது, வெங்காயத்துக்குள்ள நடுவுல போயிட்டு இப்போ வெங்காயம் ரிங் ஆயிட்டே. என்ன அர்த்தம் புரியலையா உனக்கு? நீ இப்போ போல பொறுக்காச்சிங்க, நான் வேணா வேனை புக் பண்ணிட்டேனே. நம்ம வேன்ல போவோம். அப்படியா? அப்ப இந்த சோப்புலாம் எதுக்கு ரெண்டு முட்டாள்களுக்கும்? அடாமா. சரி, இத வேணா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஆத்து போனா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீட்ல இருந்தா ரொம்ப நாள் கழிச்சு வேணா, நாளைக்கு வேணா ஆத்துக்கு போக முடிஞ்சா. சரி, இல்லலாம் வச்சிட்டு வாங்க. நான் வச்சிட்டு வரேன்ப்பா. நான் ஒன்னொன்னா எல்லாத்தையும் வைக்கேன். எல்லாத்தையும் வச்சிட்டு ரெடி ஆயாச்சா? ஆமாப்பா, ஆமாமா. சரி, 3 2 1 லெட்ஸ் சொல்லுங்க. லெட்ஸ் கோ பை